லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நைஸ் டு நாட் மீட் யூ சீரீஸோட செகண்ட் எபிசோட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எதில் முடிச்சிருப்பாங்கன்னா, பொலிட்டிக்கல் டெஸ்க் ஹெட்டை வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்கள பிடிக்க போயிட்டு யார்டா இதுன்ட்டு பார்த்த ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவங்க போய் விழுந்து அவங்க பேண்ட்டு கிழிஞ்சி இன்னஸ் தெரிஞ்சு ஃபோட்டோ எடுத்து எம்பாரசிங் மூமெண்ட்டோடு தான் அந்த எபிசோடை முடிச்சிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓப்பனிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்த எம்பாரசிங் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் பண்ணி விட்டுருக்காங்க. நிறைய மீம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ரிப்பீட் மோடில் நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு ஐயோ என்னடா இவ்வளோ அவமானமாக ஆயிடுச்சு, எதுக்குடா அந்த ரெட் கலர் ட்ரௌசர் அன்றைக்கி போட்ட அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் வந்து அவங்க மேனேஜர் வந்துட்டு, ஏன்டா நீ மறுபடியும் இதே பார்த்துட்டு இருக்க, உனக்கே செல்ஃப் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க, தேவையில்லாமல் இதெல்லாம் பார்க்காத விட்டுடா சொன்னால் அவன் கேட்க மாட்டுறாரு. ஆனால் அவர் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்காரு. என்னடா மறுபடியும் இன்னொரு டேப்லெட்டா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி கேட்கும்போது, இல்லை இந்த எம்பாரசிங் மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி மீம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்க என்னோட ரெட் கலர் ட்ரௌசர் வந்து பிடிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லி என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்ருக்காங்க. அதனால தான் என்னோட ஆன்சைட்டி கம்மியாகிறதுக்காக இன்னொரு மெடிசன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு, நீ எதுக்குடா தேவையில்லாமல் அந்த பொண்ணை போய் பிடிச்ச, அந்த பொண்ணு என்ன உனக்கு என்ன டெரரிஸ்ட் மாதிரியா இருக்கிறா, சும்மா அவளை போய் பிடிச்சிட்ட அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் இந்த கங்பில் கியூனால தான்டா, அந்த எப்போ அந்த ரோலை நான் எடுக்க ஆரம்பிச்சேனோ அப்போ எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஏதோ கொள்ளைக்காரங்கன்ற மாதிரியே எனக்கு தெரியுது, உண்மை எது பொய் இது என்னால் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதனால தான் நான் வந்துட்டு இந்த நாட்டை காப்பாற்றுற மாதிரி போய் அட்டாக் பண்ணி விழுந்து வாரிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காரு. கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வேறு வழியே கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டராக ஆக தான் வேணும். அவங்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டராக இருக்கிறது பிடிக்கல, பட் ஸ்டில் அவங்களோட வேலையை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் டெஸ்கோட ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களை பார்த்துட்டு, இது போல் நீங்கள் நேற்று அவார்ட் செரிமனியில் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அதை கேட்கும் போது எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால உனக்கு இந்த கேபாப் தெரியுமா, கேபாப் என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ட்ராமா டைட்டில்ஸ் தெரியுமா, பிடிஎஸ் தெரியுமா அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ பிளாக் பிங்க் தெரியுமானா அதுவும் எனக்கு தெரியாது சொல்லிடுறாங்க. ஓகே, இது உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான். நீ நினைக்கிறியா பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரை விட என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ட்டு? இல்லை, நான் எந்த வேலை செஞ்சாலும் நான் அதில் ஹையாக இருக்கணும் தான் நினைப்பேன். ஸோ நான் இதை முழு மனசோட பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, நானும் நிறைய தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த ஹெட்டோ சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மறுபடியும் இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் உட்காந்துருக்காரு. அவங்க மறுபடியும் அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கங்பில் கியூவாக நடிக்க போகிறீங்க, ஸோ இதுதான் அடுத்த சீசன். ஸோ அப்போ வந்துட்டு அவர் ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு இன்னொரு ரூம் போகும்போது அவங்க மேனேஜரை கூப்பிட்றாங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு இந்த வர சொல்லிட்டு உள்ளே போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நான் உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்கிறது, ஆல்ரெடி 4 சீசன் பண்ணிவிட்டு இப்போ 5th சீசன் வர பண்ணணுமா, ஏன்னா நான் சாகிற வரைக்கும் வெறும் கங்பில் கியூவாகவே இருக்கணுமாடா அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, இல்லை நமக்கு வேறு எந்த ஸ்கிரிப்டுமே வரல அப்படி சொல்லும் போது, எவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்கோ எத்தனை இருக்கோ எடுத்துகிட்டு வா, நான் முதல்ல அதை பார்க்குறேன் அப்படி சொல்லும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு தராரு. அதுவும் வந்து மெலோ ட்ராமா தான். இதுதான் நீ கேட்ட மெலோ ட்ராமா பாரு அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா, இன்ட்ரெஸ்டிங், என்ன கதை சொல்லு அப்படின்னு. இது வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பார். அந்த இடத்துக்கு இந்த ஹீரோயின் அடிக்கடிக்கு போய் போஸ்ட் லெட்டர் எழுதுறதுனால அதை பார்த்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாய்க்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடுது. ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கே, இல்லை இதில் வந்து உன்னோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரி பரவாயில்ல, எவ்வளோ இருக்கும், நான் ஒரு 3 தான் இருக்கும், ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நீ அந்த இறந்து போன பாய் ஃப்ரெண்டே நீ தான்டா அப்படி சொல்கிறேன். இந்த அளவுக்கு கேவலமான ஸ்கிரிப்ட் எனக்கு தேவையே இல்லை அப்படி சொல்கிறாரு. வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா இதுதான் இருக்குது, கங்பில் கியூ தான். வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா பண்ணுறேன் அப்படி கேட்கும்போது மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை கங்பில் கியூ தான் இருக்குன்னா, அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு கங்பில் கியூவோட 18th சீரீஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னடான்னு பார்த்தா அது வெறும் கனவு தான். அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ எழுந்துக்கிறாரு. எங்கே இருக்காருன்னா ஃப்ளைட்டில் இருக்காரு. பக்கத்தில் ஒரு விஐபி உட்காந்துட்ருக்காங்க. அவர் யாருன்னா நம்ம சீரீஸோட 2வது லீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் பேர் வந்துட்டு லீ. ஸோ இதுக்கப்புறம் 2nd லீடில் மிஸ்டர் லீ வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு, சார் எங்கள் பொண்ணு வந்து உங்களோட பெரிய ஃபேன், ஸோ உங்களோட ஆட்டோகிராஃப் கிடச்சா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, இந்தாங்க சார் ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து வாங்கிட்டு ஓகே உங்கள் பொண்ணு பேர் என்ன சொல்லிட்டு சைன் போடுறாங்க. ரொம்ப நல்ல பேர் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஆட்டோகிராஃப் வந்து அவர்கிட்ட கேட்க வரல, மிஸ்டர் லீ கிட்ட தான் கேட்க வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட போயிட்டு, சார் என்னோட பொண்ணு உங்களோட தான் பெரிய ஃபேன், ஸோ நீங்கள் சைன் பண்ணுறீங்களா அப்படி கேட்கும்போது அவர் சைன் பண்ணிட்டு கொடுத்துறாரு. இந்த இடத்துல நம்மளோட ஹீரோக்கு வந்து மானபகமாகிடுது. அவர் கண்ணை மூடிட்டு தூங்கிடுறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற மிஸ்டர் லீ வந்து
பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். ஸோ இந்த டைமில் தான் வந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டர் இல்லையா, ஸோ ஏதாவது காசிப்ஸ் கிடைக்குமான்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க டீம்மேட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய காசிப்ஸ் பேசுகிறாங்க, அந்த ஹீரோயின் இப்படி இந்த ஹீரோயின் இப்படி அப்படி சொல்லிட்டு. அந்த டைம்லேயே இந்த மேனேஜர் வந்துட்டு பிறகு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை அசைன் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, கைன்ற ஒருத்தர் வந்துட்டு வராரு, அவரை நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகே சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு யாருன்னே தெரில, இருந்தாலும் ஓகே சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து நம்ம ஹீரோவும் அதே ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வராரு, இந்த கையும் வெளில வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, யார்டா இது அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து ஒரு யூஎஸில் ஒரு பெரிய கான்சர்ட் முடிச்சுட்டு இப்போ தான் வராரு, ரொம்ப ஃபேமஸ். இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா, நான் வந்து இவர் முன்னாடி போனால் எனக்கு வந்து தரக்குறைவாக இருக்கும் இல்லையா அப்படி சொல்லும்போது, உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க வாப்பா அப்படி சொல்லிட்டு அவர் மேனேஜர் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பார்த்தா அங்கே ஆல்ரெடி நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் கும்பலே வந்து குவிஞ்சு கிடக்கு. அவங்களால கொஞ்சம் கிட்ட கூட போய் ஃபோட்டோ எடுக்க முடியல. இந்த ஃபேன் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு அந்த நம்மளோட ஹீரோயினே தள்ளி விட்டுடுறாங்க, தள்ளிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து யாராவது காப்பாற்றுங்கன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணலான்ட்டு போகும்போது அவங்க மேனேஜர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஐயோ அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு தெரில அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன கொலையாக பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இவரை வந்து பத்திரமா கார் ஏற்றி விட்டுட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதே சைடில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. உள்ளே வந்து அந்த ஹீரோயின் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது இந்த கூட்டத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பும் போது பார்த்தா அந்த ஃபேன்கள் கூட்டத்தில் வந்து ஒரு பொண்ணை இந்த பாடி கார்ட்ஸ் வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஃபிசிக்கலாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது, நீங்கள் யாருக்காக பாடி கார்டாக இருக்கீங்களோ அவங்களோட இமேஜ் தானே ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி விட்டுட்டு அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைம் பார்த்தா நம்மளோட மிஸ்டர் லீ வராரு. அவர் வந்துட்டு ஹீரோயினோட பேக்கியில் விழுந்துரும் இல்லையா, ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு ஏதாவது உடஞ்சிருக்கா பாருங்கள், ஏதாவது மிஸ் ஆயிருக்கா பாருங்கள் அப்படி சொல்லும்போது, ரொம்ப தேங்க்ஸ்ங்க எடுத்து கொடுத்ததுக்கு அப்படி சொல்லும்போது, நீங்கள் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ்டர் லீ சொல்கிறாரு. ஆமாங்க, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பாடி கார்ட்ஸ் தான், அவங்க வந்து நம்மளை பிடிச்சி தள்ளுறது இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின்கெல்லாம் நல்லா அடிபட்டிருக்கு. ஒரு ஷர்ட் சைடில் வேறு ஷர்ட் கிழிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க பேக் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது லீ சொல்கிறாரு, உங்கள் ஷர்ட் கிழிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அது என்ன உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த க்ரௌடில் இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுங்கன்னு தேடிட்டு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ரெடி ஜூட் வாங்க ஓடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த லீயை கூட்டிகிட்டு ஓடுறாங்க. இந்த பொண்ணுங்களும் வந்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, இதை பாருங்கள், நான் சண்டை வந்தது என்னால் தான், நீங்கள் வந்துட்டு இவர் ஏதோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் ஏதோ சண்டை போட வரல, நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வந்தோம் என்னோடய ஃப்ரெண்டை காப்பாற்றினதுக்கு அப்படி சொன்னோடனே தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அப்போ லீ வந்து கேட்குறாரு, அப்போ நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உங்களுக்காக தான் அப்படி சொன்னோடனே லீக்கு வந்து ஒரே டச் ஆகிடுது. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஐயோ நான் அவரோட அரைவலில் தான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன், பட் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன், இப்போ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடும்போது அவங்க ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சொல்லி அதை பார்த்துட்டு எடுத்து வச்சிருக்காரு. நம்ம சைட்லேயே என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க. அங்கே தான் அந்த டேரக்டர் பையனும் இருக்கான். அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்ததுன்னா இந்த கம்பல் கியூன்ற ஒரு கான்செப்டே என் வாழ்க்கையில் இல்லை அப்படி சொல்கிறாரு. இல்லை இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டு, அதனால தான் நான் உங்ககிட்ட நடிக்க சொன்னேன், எல்லாமே ஒன்னால தான்டா வந்துச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சைடில் அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ அதுக்கு மருந்து போட்டுட்ருக்காங்க. பார்த்தா பெரிய காயமாக தான் பட்டிருக்கு கழுத்தில் கையிலலாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம ஹெல்ப் பண்ண கேட்ட ஒரு ஆளை வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படி யோசிச்சுட்டு அவர் பேரை போட்டுட்டு செக் பண்ணும்போது தான் ஞாபகம் வருது அந்த ரெட் கார்பெட்டில் நடந்த எம்பாரசிங் மூமெண்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ இவர் தானே அது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். கூடவே அவங்க தம்பி வேறு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இவர் பெரிய ஆக்டர், அப்படி ஒரு டிடெக்டிவ் தெரியுமா அப்படி இப்படின்ட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணால் நம்ம ஹீரோ பற்றி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரோட்டில் வரும்போது கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. பாவம், அவருக்கு வந்து இன்னொரு சீசன் கங்பெல் கியூ மாதிரி நடிக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 7 இயர்ஸாக அவர் அந்த கான்செப்ட்லேயே தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஆப்ஸ் எல்லாம் பார்த்தா அவரோட போஸ்டர்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் ஆடில் பார்த்தாலும் அவரோட போஸ்டர் தான். அதை பார்த்தோன்னா இன்னும் லைட்டாக அழுக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க டிரைவர் கேட்குறாங்க, சார் நீங்கள் ஏதாவது அழுறீங்களா அப்படி சொன்னோன்னே அவர் கெதறி அழ ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா வந்து இந்த கங்பெல்கியூக்கு ஒரு பெரிய ஸ்லேவாகவே ஆயிட்டேன், நான் வந்து அவனுக்காகவே நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே அழுறாரு.
அப்புறம் நம்ம லீ என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து இவருக்காக ரொம்ப வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க. அவரும் நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லும் போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ சாப்பிட்றியப்பா, நான் எனக்கு ஒரு ஷூட் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க. இவர் நல்லா சாப்பிட்டுட்டு அவரோட வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தா அவர் ஒரு பெரிய பிளேயர் போல் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஏதோ ஒரு இன்ஜுரினால அவர் சீக்கிரமே ரிட்டையர் ஆகிட்டார் அப்படி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜர் வண்டியாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பேப்பர் மட்டும் தான் வந்துட்டு கையோட அரைவெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க போல். மற்ற எல்லா பேப்பர்லையுமே அந்த நியூஸ் வந்திருக்கு. சொல்லி இனிலேருந்து நீ ஐடல் பாப்போடைய எந்த நியூஸை ஹேண்டில் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த லிம்மோட இன்டர்வியூ வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லிம்னு யாருன்னா நம்மளோட ஹீரோ தான். அவரோட இன்டர்வியூ எத்தனை மணிக்குன்னு கேட்கும் போது 2:00 அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்டர்வியூ நான் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சதே அந்த ஒரு ஹீரோ மட்டும் தான், அதனால் அவரை பற்றி நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வெளியில் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நேற்று நடந்ததுக்கு வந்து பிராச்சித்தமாக நான் இது செய்கிறேன், இன்றைக்கி இன்டர்வியூ வந்து நான் கவர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த லீ இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துக்கே வந்து பிரசிடெண்ட்டாக வராங்க. அதுக்கப்புறமா அவங்க கையில் ஐடி கார்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயினோட மேனேஜர் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல, அவர் வட்டு கிளம்பிடுறாரு. இந்த சைடில் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து லிம்மோட இன்டர்வியூக்காக தான் போயிருக்காங்க. அங்கே வந்து இவங்க ரொம்ப முன்னாடி வந்துட்டு இந்த கிளப்பில் ஒருத்தவங்களை மீட் பண்ணியிருப்பாங்களே, ரிப்போர்ட்டராக போயிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு. அவங்கள இங்கே பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த பொண்ணு எதுக்கு இங்கே இருக்கா, வந்து கிளப்பில் ஹோஸ்டஸ் தானே இருந்தா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேலே வராங்க. மேலே வரும்போது அவங்க மேனேஜரும் ஹீரோவும் பார்க்குறாங்க. மேனேஜர் வந்து வாங்கன்னு கையில் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கை கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து முறைச்சிட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அப்போ வந்து எல்லாரும் உட்காந்துட்ட பிறகு, நான் தான் வந்து இந்த மேகசின்லேருந்து வந்திருக்கேன், என் பேர் வந்து நான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்லது, நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படி சொல்லும்போது, சார் உங்களுக்கு மெமரி ஏதாவது ரொம்ப பேடாக, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டூ டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவர் யோசிக்கிறார், 2 தடவையா எங்கே அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நான் இவங்களை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து ஷூ அப்படி சொல்கிறாங்களா, அப்படி சொல்லும் போது அந்த பாத்ரூமில் அந்த டாய்லெட்டில் நடந்த இன்சிடென்ட்டும் டக்குன்னு எனக்கு வந்துடுது. 2 தடவை இல்லை 3 தடவை பார்த்துருக்காங்க. நீ தானே அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு, நீ வந்து ரிப்போர்ட்டராகவே இருக்க மாட்டே, நீ ஏதோ ஒரு ஆள் ரிப்போர்ட்டர் மாதிரி வர்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, முதல்ல உன் ஐடி கார்டை காமினா. அவங்கக்கிட்ட ஐடி கார்டு இல்லை, ஏன்னா அதுதான் வந்துட்டு அவங்களோட பிரசிடென்ட் கிட்ட லீ கிட்ட இருக்கு இல்லையா, அதனால ஐடி கார்டு கிடையாது. ஆனால் வந்து நீ வந்துட்டு என்னை ஏமாத்துற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் ஃபோன்லாம் பண்ணி கிளியர் பண்ணிட்ட பிறகு, சாரி இதை வந்து சாரி என்னோட ஹீரோ வந்து தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம், அங்கே நம்ம வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சொல்லிட்டு, சார் நீங்கள் கம்பெல் கியூ ப்ராஜெக்டை தவிர வேறு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்கும்போது அவருக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா அவர் 5-6 சீசனாக வந்து இது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்துட்டு, இல்லை நான் வந்து இதுதான் 7 வருஷமாக நான் பண்ணியிருக்கேன், பட் லாங் பிஃபோர் ஒரு மூவி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ நம்ம வந்து ஒரு ரீசெண்டாக இருக்கிறதே பற்றியே பேசலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹீரோயின். இன்டர்வியூவில் வந்து ஹீரோயின் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் அந்த சொல்கிற பதில் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் மண்டே மட்டும் தான் ஆட்டிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, லாஸ்ட் சீசன் எதில் முடிஞ்சது உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து ஒரு இடத்துலேருந்து விடுறேன், அப்போ நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ஹீரோயினும் வந்து தட் இஸ் ஸோ சேட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் என்னோடய சீசனை பார்க்கல அப்படின்ட்டு சொல்லி பிடிச்சிட்டாரு பாயிண்ட்டை. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் தான் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க போல். உடனே ஹீரோவில், நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் வந்திருக்கீங்க, இந்த இன்டர்வியூ நம்ம இங்கேயோட முடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே இல்லை, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நினச்சி யோசிக்கிறா. அப்போ வந்து அவங்க மேனேஜருக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணும்போது சொல்கிறாங்க, நீ இதையும் ஸ்க்ரூ பண்ணிட்டியா அப்படின்ட்டு அவங்க மேனேஜரும் திட்டுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து அவங்க தம்பிக்கு கால் பண்ணிட்டு, இது போல் ரெடியாரு, உனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் நிறைய காசு தரவா, நம்ம 2 பேருக்கு ஒரு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோட மேனேஜர் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இது மாதிரி தேவையில்லாத வேலை செஞ்ச, ரிப்போர்ட்டரெல்லாம் நம்ம பகிச்சிக்க கூடாது, அவங்க நம்மளோட ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படி சொன்னால், இல்லை அவள் ரிப்போர்ட்டர் கிடையாது, உனக்கு தெரியுமா அவள் யாருன்னு. அவங்க வந்து அந்த கிளப்பில் இருந்தாங்க இல்லையா, கிளப்பில் வந்து அந்த ஹோஸ்டஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பார்த்து அந்த மாதிரி அவள் வந்து அந்த மாதிரி அந்த கிளப்பில் வந்து ஒரு ஹோஸ்டஸாக இருந்திருக்கா அப்படின்ட்டு நம்ம மேனேஜர் கிட்ட சொல்கிறோம். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தம்பி கூட சேர்ந்து நம்ம ஹீரோவோட பேக் ஸ்டோரிலாம் எடுத்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க தம்பி சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, இவர்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது, இவர் வந்து யார்கிட்டே கோவப்பட மாட்டார், கோவிட் டைமில் வந்து ரெண்டெல்லாம் கம்மி பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி ஆட்டோகிராஃப் கேட்டாலும் அழகாக ஆட்டோகிராஃப்லாம் சகிச்சுக்காமல் போட்டு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பேக்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, இவர் அப்படி தான் பண்ணுறாரு, பட் அது எல்லாத்தையும் வந்து அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருக்குமே எல்லாருமே வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, நான் வந்து பொலிட்டிக்கலில் இருந்திருக்கேன், ஸோ எனக்கு தெரியும், நான் அழகாக இருக்குன்னு ஒரு பொருள் இருக்குன்னா அது அழகு கிடையாது, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, நம்ம அதை தான் தோண்டணும் அப்படின்ட்டு அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை இல்லை என்னால் முடியாது, அவர் என்னோட ஃபேவரட் ஆக்டர் அப்படி சொல்கிறாங்க தம்பி. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு 1 மில்லியன் வான் தரேன் ஓகே அப்படின்னு. எனக்கு இந்த ஆக்டர்லாம் யாருமே கிடையாது, ஃபேவரட் ஆக்டர்லாம் வா நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த பேக் ஸ்டோரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ அவங்களோட ஏஐ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது போல் உனக்கு யார் ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது, நிறைய கேரக்டர்ஸில் நடித்தவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நான் என்ன உனக்கு ஃபேவரட் கிடையாது அப்படி சொன்னோன்னே, இல்லை எனக்கு அது புரியல அப்படின்ட்டு அது ஏஐ வந்து சொல்லிடுது. உடனே இவர் வந்து இந்த இன்டர்வியூவில் நடந்ததை யோசிச்சுட்ருக்காரு. அவங்க கேட்டிருப்பாங்க, இந்த கேரக்டர் இல்லாமல் வேறு என்னென்ன கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஸோ அதை நினச்சி அவர் வந்துட்டு லைட்டாக அழகிற மாதிரி இருக்கார். அப்போ உடனே அவங்க தம்பி வந்துடுறாங்க. இந்த தம்பி யாருன்னா ஹீரோயினோட தம்பியோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த தம்பி வந்து கேட்குறாரு, அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து இந்த ஏஐ கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கு ஜோக் சொல்லிச்சு, அதை கேட்டு சிரிச்சிட்டு இருந்தேன், அந்த கண்ணில் தண்ணி வருது அப்படி சொன்னோன்னே அவங்க தம்பியை ஒத்துக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த காலையில் என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வருது, ஒரு ஆர்டிக்கல் வருது. அதில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த ஹீரோக்கும் ரொம்ப நாள் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோயினுக்கும் வந்து இவங்க டேட்டிங் பண்ணியிருக்காங்க, அது இப்போவும் டேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. கீழே வந்து அந்த ஆர்டிக்கல் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான், அவங்க பேர் போட்டு தான் அந்த ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணா, இந்த மாதிரி நான் அவளுக்கு என்ன பெருசாக பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது மேனேஜர் சொல்கிறாங்க, ஆமாம்மா நேற்று நீ அவளுக்கு வந்துட்டு இன்சல்ட் பண்ணி அமிச்சிட்டல, அதான் உனக்கு ரிவர்ஸில் வந்து இப்படி பண்ணுறா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல் நான் எழுதலையே, எதுக்கு நீங்கள் என்னோட பேர் போட்டிருக்கீங்க, பார்த்தா இந்த ஆர்டிக்கலுக்கான ரிசர்ச் மட்டும் தான் நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்காங்க போல், இது போல் இந்த மாதிரி ஒரு டேட்டிங் பண்ணுற ரூமர் இருக்குன்ற மாதிரி சொல்ல தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த ஆஃபீஸில் வந்து வேறு யாரும் அந்த ரிப்போர்ட்டை எழுதி இவங்க பேரை போட்டுட்டு அவங்க மேனேஜர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் என்ன காமிக்கிறாங்கன்னா, அவருக்கு ஏதோ ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க போல் ஹீரோக்கு, நல்ல டிடெக்டிவ் ரோல்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு, அதனால் போலீஸ் அகாடமிலேருந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்டரும் வந்திருக்காங்க, நம்ம ஹீரோயினும். அப்போ அவர் பார்த்துட்டு உடனே நான் பேசணுன்னா இந்த ரிப்போர்ட்டர் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இது போல் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களும் வெறுப்பில் வெளியில் வந்துட்டு இருடா ஒன்று வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய தப்பான ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோ அகேன்ஸ்டாக போட்டு விட்டுறாங்க. காலைல வந்து பார்த்தா அவங்க ஃபேன் கிட்ட வந்து நிறைய மெயில்ஸ் வருது, நீ எப்படி இந்த மாதிரிலாம் போடுவ, டெலீட் பண்ணுங்க, ரிப்போர்ட்டை டெலீட் பண்ணுங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு. இதே மெயில் வந்து இவங்களோட மேனேஜருக்கும் வந்திருக்கு. அவங்க மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, லிம்முடைய ஃபேன் கிட்டேருந்து எனக்கு நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு, எல்லா ஆர்டிக்கலையும் டெலீட் பண்ண சொல்லி மெயில்ஸ் வந்திருக்கு அப்படி சொன்னோன்னே இவங்கள மன்னிச்சிடுங்க, நான் இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொன்னோன்னே, இல்லை குட் ஒர்க், இப்படி தான் நீ இனிமேட்டு பண்ணணும், காசிப்ஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவங்க மேனேஜரை என்கரேஜ் பண்ணுறாங்க. சரிவா நம்ம வெளியில் போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே யார் இருக்காங்கன்னா ஹீரோவும் அவங்க மேனேஜர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ மேனேஜர் அப்புறம் ஹீரோயினோட மேனேஜர் இவங்க 4 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவோட மேனேஜரும் ஹீரோயினோட மேனேஜரும் மாறி சாரி சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் சாரி, இனிமேட்டு நம்ம யாரோ க்ரட்ஜில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினும் மாறி முறைச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து எழுந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இங்கே இருக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோட மேனேஜர் வந்து கேட்குறாங்க, இந்த பொலிட்டிக்கல் டெஸ்கில் இருந்தியா, அப்போவும் நீ இந்த மாதிரி தான் எமோஷ்னலாக இருந்தியா, எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்தியா அப்படி சொல்லி தீட்டி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று புரியுது, ஓகே நம்ம வந்து ஹீரோவோட ட்ராமாலாம் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்வியூ நம்ம ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அவங்க தம்பியோட சேர்ந்து இந்த ட்ராமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹீரோ வந்து இன்னொரு பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹீரோக்கு ஒரு கால் வருது, அதாவது மெலோ ட்ராமாவில் ஒரு கேஸ்டிங் நாங்கள் பண்ண போகிறோம், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒரு ஹாப்பியாக கிளம்பிடுறாரு. அடுத்த நாளே வந்து அந்த டேரக்டர் மீட் பண்ண போனால் அவர் வந்து ஃபுட்பால் விளையாடலான்னு கூப்பிட்றாரு. அவங்க மாறி வந்து விளையாடிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாமே ஹீரோ தான் கோல் போட்டுட்டு இருக்காரு.
அப்போ டேரக்டர் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. அப்போ வந்து அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க, டேரக்டர் வந்து கடுப்பாகிறாரு, கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவரை விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்குறேன், டேரக்டரும் வின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து ரெண்டு பேரும் சமாதானமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது டேரக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மெலோ ட்ராமாவில் நடிக்க போகிறீங்க, வா நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நன்றிங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தா இவருக்கு மெலோ ட்ராமா தான், பட் அவர் என்ன நடிக்க போகிறான்னா ஒரு வில்லன் கேரக்டரில், அதுவும் 4th வில்லன் கேரக்டரில் பண்ண போகிறார் போல. உடனே வந்துட்டு இல்லை நீங்கள் மெலோ ட்ராமா தானே சொன்னீங்க, நான் ஏன் வில்லன் கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா, இல்லை வில்லனுக்கு தான் வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்குது, ஸோ நீங்கள் வில்லன் மாதிரியே பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே மறுபடியும் வந்து ஹீரோக்கு வந்து இது பிடிக்கல. ஹீரோ இதே கடுப்போட வீட்டுக்கு வந்துட்டு தலைக்காணி என்னென்னலாம் கையில் கிடைக்குது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு, ஐயோ ஏன்டா இது மறுபடியும் எனக்கு டிடெக்டிவ் ஸ்டோரிஸாகவே வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி தக் ரோல்ஸாகவே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் தூங்க போகிறாரு. ஆனால் அவரால் தூங்கவே முடியல. ஏன்னா அவங்க ஹீரோயின் வந்து அவங்க கனவுல வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எழுதி போடுறது, அப்புறம் அந்த ஆர்டிகல்ஸ் பற்றிட்டு ஃபேன் பேசுறது, அந்த மாதிரியே அவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு இருக்குது. அப்போ வந்து அவர் ஒன்று நினச்சி பார்க்குறாரு. மேனேஜர் வந்து சொல்லியிருப்பாரு, உன்னை விட உனக்கு வந்து ஹீரோனோட ஞாபகம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அது வந்து இவங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னொரு சைடில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த கங் பெல் கியூ பற்றிட்டு நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அவங்க ஒரு சீசனோட முடிக்கல, அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 சீசனுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பயமாக இருக்கா அப்படிலாம் வந்து சின்ன குழந்தைய பேம்பர் பண்ணுற மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுது. அவங்க வந்து இருக்க அப்படியே ஸ்க்ரீன் கிட்டே போய் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்க ரொம்பவே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு தடவை வந்துட்டு அவங்க ஒருத்தவங்களை காப்பாற்ற போகும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோயினுக்கு கண்ணே கலங்கிடுது. அவங்க ரொம்பவே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோவை. அப்போ நைட்டு ராத்திரி பகல்னு சொல்லி 2-3 நாள் அட்ட ஸ்ட்ரெச்சில் அந்த சீசன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுறாங்க. அப்போது அதை பார்த்து முடிச்ச உடனே ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மூமெண்ட்டில் தான் ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கிளம்பிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அவங்க போயிட்டு இருக்க வழியில் வந்து ஒரு பேனர்லலாம் வந்து ஹீரோவோட ஆட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த ஒரு ஆட்லேருந்து ஹீரோவே வந்து காஃபி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட வேலை செய்கிற இடமும் வந்துடுது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வெளியில் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு லவ் மூடில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ மெதுவாக கிட்ட வந்துட்டு, கொஞ்சம் நேரம் நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட தான் இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஹீரோ நிஜமாலே லவ் மூடில் வந்தாரா இல்லை அவர் மறுபடியும் இந்த ஃபன்னி திங்ஸ் நடக்க போதா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.